அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் பார்த்தீங்கன்னா விசித்ராமாவை டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டை விட்டு ஓட விடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு செய்தி போட்டார் இல்லையா, அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஜேம்ஸ் வாட்சன் சார் வந்து தினேஷோட மோத்தரை வந்து கிழிச்சுட்டாரு. இதாண்டா தினேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை வந்து தினேஷ் தாக்க நினைச்சாருன்னா எந்த எல்லைக்கும் வந்து செல்ல வந்து தயங்காதவர். அவர் வந்து யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து கடுமையான சொற்கள், அவமரியாத சொற்கள், தரங்கட்ட சொற்கள், அதாவது கெட்ட வார்த்தைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி, அதுவும் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாத, அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை இந்த திருடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பயன்படுத்தி விட்டு எதுவுமே நிகழாதது மாதிரி, அதாவது இவ்வளவும் செஞ்சுட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவர்களை தான் அவர் குறை சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. அவர் வந்து பட்டத்தை வரலாம் துளியும் தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷோட மோதிரை வந்து பெரிய ரிவ்யூவர்லாம் வச்சு கிழிச்சு விட்டா தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க பல ரிவ்யூவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விஜித் மெயினாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விசித்ரா மேலே தான் எல்லா தவறு இருக்குது. விசித்ரா ஏதோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவரை டார்ச்சர், அதாவது விஜித்தாவை வந்து தினேஷ் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அவங்கள வந்து ஓட விடணும், பிக் பாஸை விட்டு நம்மளாம் நினச்சி மொதல் 2 வாரத்துலேயே அவங்களாம் ஓடி நம்ம விட்டுருக்கணும். நம்ம டார்ச்சர் பண்ணாமல் விட்டு தப்பு, டார்ச்சர் பண்ணி ஓட விட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஜித் வந்து மனசாட்சி இருந்திருந்தால், அவர் உண்மையாலுமே வந்து ஒரு ரிவ்யூவர் அப்படின்னா, காசு வாங்காத ரிவ்யூவர் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா விசித்ரா பக்கம் தான் நிற்கணும். ஆனால் நிற்காம என்ன பண்ணுவார்னா, தினேஷ் வந்து விசித்ராவோட உண்மை முகத்தை கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருங்க வந்து பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாமே பெய்டு ரிவ்யூவர்ஸ். அவங்க வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, 5-6 வருஷம் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை வாங்கி கொண்டு தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரியுதுல. இப்போ இவர் கரெக்டாக சொல்கிறாருல, ஜேம்ஸ் வாட்சன் சார் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. எந்த விதமான பாகுபாடும் இல்லை. தினேஷ் பண்ணுறது இதுதான். தினேஷ் வந்து ஒருத்தரை தாக்க நினச்சிட்டா அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணால் போவார். அவர் தரங்கட்ட சொற்களை யூஸ் பண்ணுவார், அவமரியாதையான சொற்களை யூஸ் பண்ணுவார், கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுவார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், எதுவுமே பண்ணாத மாதிரி இருப்பார் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.